அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பாரம்பரியம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் வழக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். ஆங்கிலேயரோட ஆதிக்கம் உலகம் முழுக்கும் இருந்திருக்கிறது என்பது இது தெளிவாக தெரிகிறது. எப்படி இருந்தாலும் ஆங்கிலம் என்பது நம் தமிழ் மொழியைப் போல் உயிரோட்டமானது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆங்கிலத்தில் பேசுவதென்றால், ஆங்கிலத்தில் படிப்பதென்றால் நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் முகம் சுளிக்கிறோம், சிரமப்படுறோம். ஆனால் நான் தாய்மொழியில் படிக்கிறது, பேசுவது எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது, நமக்கு எளிமையாக இருக்குது. அப்போ மொழிகளில் தாய்மொழி சிறந்த மொழி, எளிமையான மொழி, நமக்கு ஏற்ற மொழி. அதிலும் தமிழ் மொழி உயிர் காக்கும் மொழி. இந்த தமிழ் எழுத்துக்களில் உள்ள அர்த்தங்கள் இருக்குல்ல, ரொம்ப நுட்பமானது. அந்த அர்த்தங்கள் எல்லாம் உயிரோட்டமானது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அர்த்தமுள்ள வார்த்தை நம்மளோட தமிழ் மொழி. இப்போ அம்மா அப்பா அப்படின்றதுக்கு தமிழ் மொழியில் அதோட உயிரோட்டமான விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். ஏற்கனவே நீங்கள் போய் உள்ளார போய் பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட மொழி நம்ம மொழி. நம்மளோட பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மேன்மையான பாரம்பரியம். நம்ம விருந்தோம்பல்லேருந்து, நம்மளோட வாழ்க்கை முறையிலேருந்து, நம்மளோட உடை, உணவு முறை எல்லாமே பார்த்திங்கன்னா மேம்பட்ட ஒரு நாகரிகம் தமிழர்களோட நாகரிகம். இந்த நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது என்பதை நாம் இங்கே சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, மண்பானை போயிடுச்சு, இப்போ என்னாச்சு? சில்வர் பானை வந்துடுச்சு. அப்போ வியாதி அதிகமாகிடுச்சு. இப்போ நம்மளோட இந்த மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட நீர், தண்ணி நம்ம குடிக்கல, சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்று நம்மளை மாற்றி விட்டுட்டான். சுத்தமான நீர் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கலை போட்டு சுத்தமான நீர் அப்படின்னு நம்மளை மாற்றிட்டான். நமக்கு மினரல் இல்லாத ஒரு தண்ணியை கொடுத்து மினரல் வாட்டர்ன்றான். மினரல் உள்ள தண்ணியை நம்ம குடிக்க மாட்டோம். சுத்தம் இல்லை, நம்ம மூளையில் பதிய வச்சுட்டான், மூளை செலவு பண்ணிட்டான். அவனோட நாகரிகம் என்பதை உலகம் முழுக்கும் திணிக்க வேண்டும் என்பது தான் அவனுடைய நோக்கம். நம்மள்டேந்து இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். மிளகு நம்மள்கிட்ட உள்ள காரப்பொருள், மிளகை அவன் எடுத்துக்கிட்டு நம்மள்கிட்ட மிளகாயை கொடுத்துட்டான். இப்படி பல சூழ்ச்சிகளிலிருந்து நம்ம ஆரோக்கியம், நம்மளோட பண்பாடு, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய பச்சளை மூலிகைகள், நம்மளோட மருத்துவ முறை எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்மள்கிட்ட இருக்கிற வாழ்க்கை முறையில் அவன் வாழறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவனோட வாழ்க்கை முறையை நம்ம வாழறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது சரிதானா அப்படின்னு நீங்கள் நல்லா தெளிவாக யோசித்து பார்த்துங்க. நம்மளோட புத்தாண்டு என்பது சித்திரை மாதம் 1ஆம் நாள் அப்படிங்கிறது தான் நம்மளோட புத்தாண்டு. அந்த சித்திரை 1ன்றதுக்கு நிறையா அர்த்தங்கள் இருக்குது. 6 மாதங்களாக நமக்கு பிரிப்போம் அந்த மாத கணக்கை. அப்போ பஞ்சாங்கம் எல்லாம் தமிழில் தான் இருக்கும். தமிழ் மொழியில் தான் நமக்கு அந்த பஞ்சாங்கங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஆங்கில மோகம் கொண்டு நம்ம வாழ்க்கை முறையையும் சரி எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம உடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒன்றும் குளிர் பிரதேசம் இல்லை, இது வெயில் சமசீரான ஒரு பிரதேசம். இங்கே மட்டும்தான் அந்த 3 காலங்கள் இருக்கும். வெய்ய காலம், மழை காலம், குளிர்காலம். இந்த 3 காலங்கள் பருவநிலை மாற்றங்கிறது
இங்கே தான் இருக்குது, வெளியிலலாம் அது இல்லை. ஒரு அபூர்வமான நாடும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் நாடும் தமிழ்நாடு தான். நாம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம், அப்படி தான் ஆங்கிலத்தையும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அது ஒரு மொழிக்காக வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் கலாச்சாரம் பண்பாடு என்று வந்துவிட்டால் தமிழுக்கு வந்துவிட வேண்டும். மொழிப்பற்று என்றால் தமிழுக்கு வந்துவிடும். அனைத்து மொழியும் கற்போம், ஆனால் தமிழ் மொழியை நேசிப்போம். தமிழ் மொழியில் அனைத்தையும் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட தாய்மொழி, நம்மளோட எளிமையான கற்கும் வசதி அதில் தான் இருக்குது. அப்போ பெரிய தர்க்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹைகோர்ட்டில் உங்களுக்கு நம்ம தமிழ் மொழியை வாதாடும் மொழியாக வைக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னைக்கு ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தப்படும் தெரியல. இப்போ நம்மளோட சாதனையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலம் கலந்து தான் நம்ம பேசுகிறோம். அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மாதிரி நம்மளோட நல்ல விஷயங்கள்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். நம்ம மக்கள் தவிக்கிறாங்க. இப்போ நம்ம மொழியில் நான் சொன்ன மாதிரி ஆங்கிலம் கலந்து தான் நம்மளால் பேச முடியுது. வேடிக்கையாக ஒன்று சொல்கிறது உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவன்கிட்ட போய் இங்கே பேருந்து நிலையம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்க புரியல எனக்கு, இந்த பேருந்து நிலையம்னா என்னன்னு கேட்குறான். பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னா இப்படி தமிழில் கேளுங்க, அதுதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு ஆங்கிலம் தமிழ் கூட கலந்துடுச்சு. அப்படி கலக்க வச்சிட்டோம் நம்ம. தமிழ் மாதங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆங்கில மாதங்கள் சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆங்கிலம் ஒன்றி போயிருக்கு. அதேமாதிரி தான் இந்த ஆங்கில புத்தாண்டும். நம்மளோட தமிழ் முறைப்படி தமிழ் மாதம் தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம். அதுக்கு அடுத்தது அதை தமிழர்களோட திருநாள் அப்படின்னா பொங்கல். அதனால் பொங்கலை நம்ம நம்மளோட புத்தாண்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது, ஏற்றுக்கிறோம். ஏன்னா விவசாயத்தை கொண்டாடக்கூடிய நாள், விவசாயிகளை கொண்டாடக்கூடிய நாள். இந்த விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து பிரபஞ்சங்களையும் ஐம்பூதங்களையும் நமக்கு அந்த வாழ்வியலுக்கு உதவி செய்யக்கூடிய மாடு, கலப்பை இதெல்லாம் வைத்து நம்ம ஒரு நன்றி சொல்கிற விதமாக அதை பொங்கலை நம்ம விவசாயிக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போ அது சரியான முறை தான். அப்போ தான் அந்த விவசாய மக்கள்கிட்டையும் கொஞ்சம் பணம் இருக்கும், அறுவடை பண்ணி கொஞ்சம் பணம் வச்சுருப்பான். மற்ற நேரங்களில் பணம், இந்த நேரத்திலலாம் பணம் இருக்கான்னா ஒரு நெருக்கடி தான். அப்போ நம்ம பொங்கலை தான் மிக சிறப்பாக கொண்டாடணும் தீபாவளியை விட. ஆனால் அதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. கிராமங்களில் தான் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். நகரத்தில் எல்லாம் இந்த ஆங்கில புத்தாண்டு, தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வழக்கம் இருக்குது. இப்படி ஆங்கில மோகம் கொண்டு தான் நாம் இருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை ஆங்கில பொருள்கள் வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னா அது நமக்கு ஒரு மோகம். இப்போ இங்கேருந்தான் அங்கே போகுது சில பொருட்கள்லாம். இங்கேருந்தான் இறக்குமதி பண்ணிக்கிறான் நிறைய பொருட்கள். உணவுப் பொருள்கள்லாம் முக்கியமான பொருள்கள் இங்கே தான் போகுது. இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட் குவாலிட்டியெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அங்கேருந்து அவனோட எழுத்துக்களை பொறுத்து அங்கேருந்து அது வெளிநாட்டு பொருள்னு சொல்லிட்டு நம்ம பொருளை நமக்கே அனுப்புகிறான். ஃபஸ்ட் குவாலிட்டியெல்லாம் நமக்கு இங்கே கொடுக்கறதுல செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. இந்த வணிகத்தில் பெரிய இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிக்க விடுறதில்லை, நீங்கள் தெரிஞ்சிக்கவும் விரும்புறதில்லை. பாமர மக்கள் நிறைய பேர் இருக்கான். இந்த பாமர மக்களால் தான், இந்த ஒன்றும் தெரியாத இந்த பாமர மக்களால் தான் இந்த தமிழ்நாடே மிக குட்டிச்சோறாகவும் மோசமாகவும் போய்கொண்டிருக்கிறது. நமக்குரிய நல்ல தலைவனை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாமல் நீண்ட காலமாக தவித்து கொண்டிருக்கிறோம்.
நல்லவன் யாருன்னே தெரியல. கெட்டவனா விரல விட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போவோம். நல்லவன் 4 பேரை பேர் சொல்லணுன்னா அப்படியே யோசிப்போம். நல்லவர் நல்லவர் நல்லவர். இந்த காலத்தில் இப்போ சொல்லணும், அப்போ சொல்லணும் அப்படின்னா சொல்லிவிடுவோம். பாரதி, வஉசி அப்படின்னு, கக்கன், அது மாதிரி நிறையா பேரை சொல்லிவிடுவோம். இந்த காலத்தில் யார் இருக்கான்னா கொஞ்சம் தடுமாறுவோம். நம்ம தாத்தா பேரை கூட சொல்கிறதுக்கு தயங்குவோம், அப்பா பேரை சொல்கிறதுக்கு தயங்குவோம். இப்போ நல்லவர்களா அப்படின்றது நமக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா? நல்லவர்கள் பேர் 4 பேரை பேர் சொல்லணுன்னா நமக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நம்மளோட சமூகம் போய்கொண்டு இருக்கிறது. இப்படி தான் இந்த ஆங்கில புத்தாண்டும் போய்கொண்டு இருக்கிறது. ஆங்கில புத்தாண்டுகளில் செய்யும் அராஜகம், ஆங்கில புத்தாண்டுகளில் கேக்கு வெட்டுற முறை, கேக்கு வெட்டு முறைங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. ஒன்றத்தை வெட்டுறது, ஒன்றத்தை அழிக்கிறதுங்கிறது நம்மள்ட்ட கிடையாது. அப்போ அந்த கேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு அதிகமாக இருக்குது. இந்த பரோட்டா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம், அந்த மைதா மாவு அதிகமாக இருக்குது. அது மலச்சிக்கலை உண்டு பண்ணும். அதில் அந்த கருப்பு கலருக்காக ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. தலைமுடியை கூட கூழாக்கி போடுறாங்க அந்த கருப்பு கலருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. இப்படியெல்லாம் கெமிக்கலை சார்ந்து அந்த கேக்கு வகைகள்லாம் இருக்குது. ஆகவே அதை சாப்பிடுவதை சரியானவர்கள் தவிர்க்கவும். இல்லை உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க, கொஞ்சம் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிடாது. ஆகவே இந்த ஊதுவத்தியை அணைக்கும் முறையை நீங்கள் ஒதுக்கணும். நமக்கு ஏற்று முறை தான். ஒரு நல்ல விளக்கை ஏற்று வச்சு நம்ம தொழுறதுங்கிறது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. அந்த நல்ல விளக்கை தொழுவது, தீபத்தை தொழுவதுன்ற நமக்கு வழக்கமாக இருக்கிறது. ஒன்று ஏற்றி தான் வைக்கணும். இருளை நீக்கலனா வெளிச்சம்தான் வேணும். அந்த வெளிச்சத்தை அணைக்கக்கூடாது. வாயால் ஊதுனா கூட ஊதக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 விஷயம் இருக்குது. நம்ம ஜீவன் லாஸ் ஆகும். தீபத்தை அணைக்கிற முறை இல்லை. நமக்கு கையால் நம்ம ஏதாவது ஒரு இலையை வச்சு நம்ம அந்த தீபத்தை அணைப்போம். வாயால் ஊத மாட்டோம். அப்படிப்பட்ட கலாச்சாரம் நம்மளோட கலாச்சாரம். அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது. சக்கரை பொங்கல், ஒரு இனிப்பை தயாரிக்கணும் அப்படின்னா நம்ம சக்கரை பொங்கல் தான் நம்மளோட முறை. அந்த சக்கரை பொங்கலில் அதிகமான சத்து இருக்குது. பச்சை அரிசி, நெய், நாட்டு சர்க்கரை, கால்சியம் நிறையா உள்ள உணவு, உடம்புக்கு குளிர்ச்சியைப்படுத்தும் நெய். இதில் தேவைன்னா கொஞ்சம் பச்சை பருப்பு போட்டுக்கலாம். கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு சத்துக்கள் அந்த பச்சை பருப்பில் இருக்குது. நம்ம நாட்டு பச்சை பருப்பு போட்டுக்கணும் நீங்கள். இப்படியெல்லாம் இதில் இருக்குது. ஒரு வருடத்தை நாம் கடக்கிறோம் என்றால் அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு இல்லை, வருத்தப்படணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷம் நமக்கு ஒரு வருஷம் ஆயுள் அதிகமாகுது, குறையில, குறைஞ்சாதான் சந்தோஷப்படணும். ஒரு வருடம் அதிகமாகுது. இப்போ ஒரு 25 வயசுனா 26 வயசாகுது. அப்போ இந்த காலத்தை கடந்துருக்கோம். அப்போ நமக்கு இருக்க வேண்டிய காலம் குறைவு. நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. முக்தி அடையணுன்னா நம்ம அதற்கான பயிற்சிகள், முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கான காலம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் இந்த ஆடம்பர வாழ்க்கையிலும், இந்த சமுதாய சிக்கலிலும், இந்த வெளிப்புற இந்த சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்குது இந்த மனித கூட்டம். அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒரு வருஷத்தை கடந்திருக்கோன்னா கொஞ்சம் யோசிக்கணும். நல்ல விஷயம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், கெட்ட விஷயம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எத்தனை பேரை துன்பப்படுத்தியிருக்கோம், எத்தனை பேரை வாழ வச்சுருக்கோம், எத்தனை மரங்களை நட்டுருக்கோம், எவ்வளோ குளங்களை வெட்டியிருக்கோம், எவ்வளோ தற்சார்பு கொள்கைக்கு வந்திருக்கோம், எளிமையான வாழ்க்கையை எப்படி கடைப்பிடிச்சிருக்கோம், இந்த ஒரு வருட வாழ்க்கையில் என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னென்னத்தை இழந்திருக்கோம். இதையெல்லாம் கணக்கு போட்டோன்னா நமக்கு ஆக்கம்ங்கிறது குறைவு, அழிவுங்கிறது நிறையா இருக்கும். தவறான விஷயங்கள் நிறையா பண்ணியிருப்போம், நல்ல விஷயங்கள் ரொம்ப குறைவாக பண்ணியிருப்போம். அப்போ இதையெல்லாம் வருங்காலத்தில் தவிர்க்கணும். வருங்காலத்தில் எளிமையான வாழ்க்கைக்கு நீங்கள் வாங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். அது தெளிவாக தெரிஞ்சுங்க. யாராக இருந்தாலும் எளிமையான வாழ்க்கைக்கு நம்ம வந்துடணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையும் மேம்படுத்தும், உங்களுடைய பாரத்தையும் குறைக்கும். பெண்கள் ஆடம்பரம்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதை விட்டுட்டு
உனக்கு இது வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும்னு என் வாழ்க்கையை நானே அழிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்குன்னு நான் வேலை செய்யணும். அப்போ என் ஆயுள் அதிகரிக்கும், ஜீவன் நஷ்டமாகும். இதெல்லாம் சொல்லுங்கள். சொல்லி வருங்காலத்தில் எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆங்கிலேயர்கள் எல்லாம் நம்மளோட கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். ஆனால் நாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. நீங்கள் அந்த வேஷ்டி சட்டைக்கு மாறுங்க, வேஷ்டி துண்டுக்கு மாறுங்க. நம்மளோட அலுவலகங்களில் கூட நம்மளோட உடைகள் கிடையாது. வேஷ்டி சட்டை அப்படிங்கிறது கூட அதிகமாக ஏற்றுக்கலாம். அப்படி இல்லை, அங்கேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், பேண்ட் ஷர்ட் தான் போட்டுட்டு போகிறாங்க. இப்படி ஒரு சரியில்லாத முறைகள் தான் நம்ம கலாச்சாரத்தில். ஆங்கிலம் நமக்கு இங்கே முழுமையாக கலந்து விட்டது. வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம், நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எப்படி அவர்களுக்கு தேவையானதை நம்மள்டேருந்து எடுத்துகிட்டு போனாங்களோ அதே போல் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். தேவையில்லாததெல்லாம் எடுத்துக்க வேணாம், விட்டுடுங்க. அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நம்மளோட சரியான வாழ்க்கைக்கும் உகந்ததாக இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு விழாவை கொண்டாடுவதென்றால், ஒரு வருடத்தை இழந்திருக்கிறோம் என்றால் அதை கொண்டாடுவதை நிறுத்துங்கள். ஒரு வருடத்தை இழந்திருக்கிறோம், இழப்பதை நாம் எப்படி கொண்டாடுவோம், அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. நம்மளோட முறைகள் நான் சொன்ன இந்த முறைகளில் கொண்டாடுங்க, எளிமையாக கொண்டாடுங்க. பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் கொண்டாடி நல்ல ஒரு நிலைக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.